நாள் 20. உதிரப்பெருக்கு. கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். பேதுரு 1:19-23. உதிரப்பெருக்கின் நடுவில்தான் ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. அது தவிர்க்க முடியாதது. மறுபிறப்பின் இரகசியம் இதுதான். கல்வாரியின் உதிரம் இந்த மண்ணில் கொட்டியது. புதிய சிருஷ்டியின் வித்து உருவானது. கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் நாமெல்லாம் அவரது சொந்த பிள்ளைகளாகிறோம். ஆதாம் என்னும் ஒரு மனிதனால் பாவ வித்து மனிதனுக்குள் வந்தது. இயேசு என்னும் தெய்வ மனிதனால் ஜீவ வித்து மனித குலத்திற்குள் விதைக்கப்பட்டது. நாம் புதிய ஜீவன் பெறுகிறோம். புதிய சந்ததியின் புதிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறோம். விசுவாசத்தினால் அது நமக்கு பலிக்கிறது. தேவ ராஜ்யத்தின் குடிமக்கள் ஆகிறோம். புளித்து நுரை கொட்டும் பழைய மாவு, அதாவது என் பழைய மரபணுக்கள், புளிப்பில்லாத கரையற்ற புது சிருஷ்டியாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. ஆம், இரத்தம் ஜெயம். ஜெபம். உமது இரத்தம் எனக்காக பூமியில் கொட்டப்பட்டது. எனது கண்கள் உமக்காக நீரை சொரியும். என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே.